திருச்சிற்றம்பலம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறதே சுந்தர வளநாடு வாளமர் கோட்டை. பிரசித்தி பெற்ற சிவாலயம். சௌந்தரநாயகி உடனுரை சுந்தரேஸ்வரர் இறைவன் இரவி பேர். பாண்டியராஜனால் கட்டப்பட்ட சிவாலயம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள சிவாலயம். பாண்டியராஜா இவ்வாலயம் இருக்க பகுதிக்கு ஒரு முறை வேட்டையாடுறதுக்கு வரார். அவ்வாறு வரும்போது இந்த பகுதி முழுக்க ஆலங்காடாக இருக்குது. அவ்வாறு இருக்க அவருக்கு தாகம் எடுத்துடுது. அவர் என்ன பண்ணுறார், ஒரு ஆலமரத்து நெல்லில் அமர்ந்திருக்கார். பக்கத்தில் இருக்க குளத்தில் இருக்க நீரை அருந்திட்டு ஆசுவாசப்படுத்துகிறார். அவ்வாறு இருக்க அவர் கண்ணில் ஒரு சிவலிங்க திருமேனி தென்படுது. சிவபெருமான் 14 லோகத்தின் அதிபதி, மேலோருக்கும் மேலோருக்கும் மேலானவர், தேவாதி தேவாதி தேவருக்கெல்லாம் தேவன், அண்ட சராசரங்களையும் தன்னுடைய கட்டவரில் அடக்கி ஆளக்கூடிய அண்டநாயகன், பிரம்மன் தலைகிள்ளியவர், காமனை எரித்தவர், காலனை காலால் உதைத்தவர், அந்தகாசுரனை அழித்தவர், ஜலந்தரனை வதைத்தவர், முப்புறங்களையும் எரித்தவர், அயனும் மாளும் அறியா அழலுருவாய் நின்றவர், கங்காளர், கைலை மலையாளர், காண பேராளர், மங்கை பங்காளர், திரிசூல படையாளர், விடையாளர், தீயினும் வெய்யர், புனலினும் தண்ணியர், சேயினும் நல்லர், தாயினும் நல்லர், கருணாமூர்த்தி சிவருமான். சிவருமானுடைய கருணை கடலினும் பெரிது. அப்படிப்பட்ட சிவருமானை தான் நம்ம பார்க்குறோம். இவர் தான் மூலவர் சுந்தரேஸ்வரர். இந்த ஊருக்கு வாளமர் கோட்டைன்னு பேர் வந்ததுக்கு காரணம், இந்த பாண்டியராஜா இந்த சிவலிங்க திருமணியை பார்த்து மனம் உருகி தன்னுடைய உடைவாளை கீழே பூமியில் வச்சுட்டு கைகூப்பி வணங்குறார். அவ்வாறு இருந்து வணங்கிட்டு திரும்ப அந்த வாழை எடுக்கும்போது வாள் கைக்கு வரல. அதனால் வாளமர் கோட்டைன்னு இதற்கு வரலாறு. அது மட்டும் இதற்கு பெயர் காரணம் கிடையாது. முன்காலத்தில் வானமர் கோட்டைன்னு இதற்கு பெயரும் இருந்தது. காரணம், விண்ணிலிருந்து மகாவிஷ்ணு, பிரம்மதேவர், தேவாதி தேவர்கள்லாம் இங்குள்ள சுந்தரேஸ்வரரை வணங்கினதாக வரலாறு. கருவாய் கிடந்து உன் கலலே நினையும் கருத்து உடையே உருவாய் தெரிந்தே உந்தன் நாமம் பயின்றேன் திருவாய் பொழிய சிவாய நம என்று நீரணிந்தேன் தருவாய் சிவகதினி பாதிரி புலியூர் அரணே. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மூலவர் அம்மன் சௌந்தரநாயகி. பூத்தவள் புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவள், பின் கறந்தவள் கரைகண்டனுக்கு மூத்தவள், என்றும் மூவா முகுந்தருக்கு இளையவள் மாத்தவள். ஆதித்தன் நம்புலி அங்கி குபேரன் அமரதங்கோன் போதிப்புரமன் புராரி முராரி பொதிய முனி காதிப்பொருபடி கந்தன் கணபதி காமல் அத்தனை பேரும் போற்றக்கூடியவர். ஆதித்தன்னா சூரிய பகவான், அம்புலினா சந்திர பகவான், அங்கினா அக்கினி பகவான், அமரதங்கோன்னா தேவேந்திரன், போதிப்புரமன் தாமரை மலையில் வீட்டிருக்கக்கூடிய பிரம்மதேவன், புராரி முப்புறங்களையும் எரித்த சிவருமான், முராரி முரணை அளித்த மகாவிஷ்ணு, பொதிய முனி 7 கடல் நீரையும் கமலத்தில் அடக்கியவர், அகத்தியமாமுனிவர், காதிப்பொருப்படை கந்தன், யாராலையும் வெல்ல முடியாத அசுரப்படையை வென்ற முருகப்பெருமான், கணபதி அம்மன், அத்தனை பேரும் பற்றக்கூடிய அம்மன் தான் அந்த சௌந்தரநாயகி அம்மன். 63 நான்மார்கள் சிவதுண்டுல நிலைச்சி நின்றவங்க. திருநீரும் ருத்ராட்சமும் சிவதுண்டும் நிலையா நின்றவங்க. பூதங்கள் 5ஆகி பொருளாகி புலனாகி பேதங்கள் அனைத்துமாய் பேதமிலா பெருமையனை கேதங்கள் கெடுத்தாண்ட கிளரொளியை மரகதத்தை வேதங்கள் தொழுதேத்தும் விளங்குதில்லை கண்டேனே. மகாவிஷ்ணுவோட சந்நிதி. அடுத்து முருகப்பெருமான் சந்நிதி. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தா என்றிட கலங்கிடுமே, செந்திநகர் சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு மேவ வாராதே வினை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகப்பெருமான் அவங்க அப்பாவோட கருணாமூர்த்தி. அவங்க அப்பாவே கருணாமூர்த்தி சிவருமான், அவருக்கு மிஞ்சின கருணாமூர்த்தி முருகப்பெருமான். வன்னி மரம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கஜலட்சுமியோட சந்நிதி. எல்லா சிவாலயங்களில் இந்த தேவிக்கு தனி சந்நிதி உண்டு. பார்க்கடையில் கடைந்த போது தோன்றிய தேவி. இந்த தேவியோடு, அதாவது திருமகளோடு திசை வேலங்கள்னு சொல்லுவாங்க, அதுபோல் இந்த தேவியோடு இந்த 2 யானைகளும் தோன்றுது. நம்ம சிவாலயத்துக்கு போய் சிவாய நம்மன்னு நம்ம திருநீர் அணிஞ்சோம்னா நம்ம சிவருமான்ட்டு எனக்கு சிவகதி கொடுன்னு உரிமையாக கேட்கலாம். இப்போ நம்ம ஒரு வீட்டில் வேலை செய்கிறோம், வேலை செஞ்சோம்னா கூலி நல்லபடியாக கேட்கலாம், நெஞ்ச நிமித்தி நல்லபடியாக வேலை செஞ்சுட்டோம்னா. அதுபோல் நம்ம திருநீரை திருகுண்டலமாக பூசி சிவாய நம்மன்னு நீரிட்டுட்டோம்னா சிவருமான்ட்ட எனக்கு சிவகதி கொடு அப்படின்னு சொல்லிட்டு உரிமையாக கேட்கலாம். திருச்சிற்றம்பலம், தஞ்சையிலேருந்து வடிவேல்.